ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி போட்டு குழம்பை கொதிக்க விடலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி எடுத்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்ட பிறகு மீன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ஷீலா மீனை மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்றொன்னா இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்துட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெயை மேலே ஊற்றிட்டு
கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.